விதி மாறிவிட்டது. நீ நேசித்த ஒன்று இப்பொழுது உன் கைகளில் சேராதா என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன்னை நேசித்தவரை இப்பொழுது உன்னை தேடி தானாகத்தான் வரப்போகிறார். மனதில் கலக்கமடைந்து என்ன செய்வதென்று அறியாது என் பிள்ளைகள் திக்கற்று திசையற்று எந்த திசைக்கு போவது என்று தெரியாமல் மனதிற்குள் தீராத கவலையும் வருத்தங்களையும் வைத்து கொண்டு இருக்கின்றார். என் தங்கமே, நீதான் எத்துணை கவலைகள் அடைந்தாலும் சோதனையின் உச்சத்திற்கே சென்றாலும் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்து கேட்டுவிட்ட பிறகு நான் உன் மனதிற்குள் இருப்பதை இங்கு தெளிவுபடுத்தாமல் இருப்பேனா? நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்காகத்தான் இந்த அம்மையானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீயோ எல்லாம் முடிந்துவிட்டது என்று சோதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த சோதனையிலிருந்து வெளிவருவதற்கான வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில் சூழாமல் பார்ப்பதற்கு நானே வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் இனி மன வருத்தம் அடைய வேண்டாம். உன் கவலைகளுக்கு விடை கொடுக்கத்தான் உன்னை சித்தவர் இப்பொழுது உனக்காக அங்கு வந்து கொண்டு இருக்கின்றார். யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ, யார் ஒருவருக்காக என் பிள்ளை என்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைத்தாயோ அதுதான் வந்து சேர்வதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. இவ்வளவு காலமாக நீ காத்திருந்ததற்கான பலன் கிடைத்து விட்டது. உன் போராட்ட வாழ்வு எப்பொழுது முடியும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன் போராட்டத்தை முடித்து வைத்து நீ கேட்ட கேள்விக்கு விடையாக நேரடியாக இந்த அம்மையானவள் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதையும் நடக்கப் போவதை பார்த்து நீ பதற்றப்படையாதே. உன் மனதிற்குள் எவ்வளவு பெரிய சோகத்தை வைத்து கொண்டாலும் வெளியில் நான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக இங்கு புன்னகைத்து கொண்டிருந்தாள். அந்த புன்னகைப்புக்கான பலன் இப்பொழுது வந்து சேரத்தான் போகிறது. எவ்வளவு காலத்திற்குத்தான் ஓடி எனக்கான விஷயத்தை பெற வேண்டுமோ என்று அது எப்பொழுதுதான் என் கைகளுக்கு வந்து சேருமோ என்று உன் மனதிற்குள் இங்கு தீராத கவலையை வைத்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை நான் உணர்ந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து நான் உன்னை தேடியே வந்து விட்டேன். உன் மனதிற்குள் நான் இருக்கும் பட்சத்திலே உனக்கான வழிகளை நீ உணரக்கூடிய பட்சத்திலே நாம் இருவருமே சேர்ந்து வெற்றியின் பாதையில் தான் இனி பயணிக்கக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கிறது. நடப்பது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். மேடு பள்ளத்தை எல்லாம் என் பிள்ளைகள் கடந்து வந்து விட்டார்கள். கவலை நிறைந்த உன் வாழ்க்கை, மனவழி நிறைந்த உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்து விட்டது. உன் விதியை மாற்றுவதற்கான ஒரு சக்தியை உன் கையில் கொடுத்திருக்கும் போது நீ ஏன் வெளியே சென்று கொண்டிருக்கின்றாய்? உன் மனம் படபடப்பாகவும் பதற்றமாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் இங்கு நான் நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று, செய்வது ஒன்று என்றல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நான் எப்படித்தான் அங்கு என் மாற்றத்தை அங்கு உணரப்போகிறேன்? மாற்றத்தை தேடித்தானே அலைந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உன் மனதில் இங்கு தீராத வழிகளோடு காத்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, அந்த வழிகளையெல்லாம் இப்பொழுது வெற்றியின் பக்கம் வந்துவிட்டது. நடப்பது யாவும் உனக்கு சாதகமாகவும் உனக்கு ஏற்ற சூழ்நிலையாகவும் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் நான் இருப்பேனா? இதோ உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை நானே என் முன்றி நடத்தி என் அருளையும் ஆசையும் உனக்கு கொடுத்துவிட்டு உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த அம்மையானவள் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் அதிகம் யோசித்து குழம்பிக் கொண்டு இருக்காதே. உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் உன் முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றுவதற்கும் யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளாதே. உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும்போது இனி உன் தடைகளை தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். என் அம்மா இருக்கும்போது நான் இதற்காக இங்கு வருந்த வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதோடு வைத்துக்கொள். என் பிள்ளையே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். யார் ஒருவர் பிறர் மீது குறை கொண்டும் குதர்க்கம் சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்கள் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதனால்
எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு யார் என்னை அடைகிறார்களோ அவர்களே என்னை மிக மிக அதிக மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறார்கள் என்று அர்த்தம். என் குழந்தையே, உன் வெற்றியைக் கண்டு உன் எதிரிகளை அச்சப்பட்டு கொள்ளத்தான் போகிறார்கள். அந்த அளவுக்குத்தான் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு இங்கே வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன். நீ எப்பொழுதும் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றாய். நான் உன் கரம் பற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது என் குழந்தையே, உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டார். இனி யாராக இருந்தாலும் சரி, உன்னை நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கையை மிக பெரும் மாற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்வது நானாக இருக்க போகும்போது என்னை முழுமனதோடு ஏற்றுக்கொள். நிச்சயம் உன் வாழ்க்கை இங்கு வெற்றியை நோக்கித்தான் இங்கு பயணிக்கப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் இந்த தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றேனே. என் அம்மா எனக்கு உதவி செய்ய வரப்போகிறாள் என்று நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டாள். அப்படி இருக்கும்போது உனக்கான வெற்றியை நான் தீர்மானிக்காமல் இருப்பேனா? என் குழந்தையே, உன் வெற்றியை கண்டு உன் எதிரிகளை கண்டு இங்கு அச்சப்பட்டு கொண்டு நீயோ அங்கு என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று நினைக்க வேண்டாம். அவர்களே உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் போது ஏன் உன்மேல் நம்பிக்கை வைத்து நீ செயல்படவில்லை? நான் உனக்கான வாழ்க்கையை தானே உன்னிடத்தில் கொடுத்திருக்கின்றேன். உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது வெற்றி நிச்சயமாக்கப்படும் போது வெற்றி உனதாகத்தான் போகப் போகிறது. என் பிள்ளையே, நீ எப்பொழுது என்னை நம்பி இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாயோ அப்போதிலிருந்தே உன் வாழ்வின் மகிழ்ச்சித்தான் வரப்போகிறது என்பதை நீ உறுதியான நம்பிக்கை கொள். உனக்கான தருணத்தை நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை முழுமையாக்க வந்திருக்கும் போது உனக்கு வெற்றிக்கான நேரமும் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். தாமதமாகிறதோ என்று எண்ணாதே. அந்த தாமதத்திலும் நீ பொறுமையோடு காத்திருந்து என்னை மெய்சிலிருக்க வைக்கின்றாய். உன் எண்ணத்திற்கு மாறாக எதுவும் இங்கு நடக்காது. நீ எடுத்த செயலில் வெற்றி நடக்கப் போகிறது. என் குழந்தையே, நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த வேண்டுதலை உனக்காக உன் வெற்றியின் தருணத்தை நடத்தி தருவதற்காக இந்த தாய் நான் வந்து இருக்கும் போது அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உன் பக்தியால் நான் மனம் இறங்கி விட்டேன். நீ கவலைப்படாமல் என்னை வணங்கிவிட்டு செல். மீதியை இந்த தாய் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கென்று எழுதியது உன்னிடமே வந்து சேர்க்கப் போகும்போது ஏன் எதற்காக இங்கு மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? நீ நடப்ப விஷயத்தை பார்த்து இங்கு மனப்பதற்றம் அடையாதே. உன்னுடைய செயலை நான் உனக்கு பதிலாக இங்கு செய்து கொண்டு இருக்கும்போது கிடைக்கின்ற நேரத்தில் நான் உன் செயலைத்தான் இங்கு செய்து கொண்டிருக்கின்றேன். நடப்பது எல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ எதற்காக தங்கமே நீ அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? உன்னை ஒவ்வொரு நொடியிலும் இங்கு செதுக்கி வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை பற்றி உன் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. எந்த வேலையாக இருந்தாலும் உனக்கு தருவது நானாக இருக்கும் பட்சத்தில் நடக்க இருக்கும் செயல்கள் நான் உனக்கு நன்மையாக விதித்திருக்கும் போது நீ நினைக்கின்ற வேலை நினைக்கின்ற தருணத்தில் தான் நடக்கப் போகிறது. அதன் பிறகும் இதற்காக உன் மனம் வருத்தமடைகிறாய். எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு எளிதாக நடத்தி தரப் போகிறேன் என்பதை நீ ஆச்சரியப்படும்படியான நல்ல செயல்கள் தான் இனி நடக்கப் போகிறது. உன் வெற்றியை நோக்கி நான் பயணித்து கொண்டு இருக்கும்போது உன் மனதிற்குள் இருக்கின்ற அழியை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உனக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை நானே முன்னின்று நடத்தி தருவதாக எண்ணிக்கொள். உனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் தீராத கவலையை வைக்கின்றாய்? எவ்வளவு பெரிய கவலைகள் இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் நான் உனக்காக நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை இப்படியே செய்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் உன் பொறுப்பை தட்டி கழிக்காமல் உனக்கான நல்லதை நானே முன்னின்று நடத்தி தர காத்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்தாதே. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என் தங்கமே, நீ செய்கின்ற செயல் எனக்கானதாகத்தான் இருக்கும் என்பதில் நம்பிக்கை கொள். நீ ஒவ்வொரு விஷயத்திலும் அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்கின்றாய். எதுவாயினும் சரி,
நான் உனக்கு நல்லதை மட்டுமே தருவேன் என்ற நம்பிக்கையை கொள். நீ நினைக்கின்ற காரியத்தில் உனக்கு எதை எப்படி செய்தால் வெற்றி கிடைக்குமோ அதை அப்படி செய்வதற்கான நேரமும் காலமும் சூழ்நிலையும் வந்துவிட்டது. வெற்றி வாகை சூடப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட போதிலும் நல்லதுதான் இனி உனக்கு நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.